ராகவ் வந்து அபி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டைமில் ராகவ் வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கார். பார்த்துட்டு மயக்கமாக இருக்கார் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி துடிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து கீழே இறக்கி வந்து அவர் என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரவுடிஸ் வந்து நம்ம அபியோட பின்மண்டையில் அடிச்சிடுறாரு. அதனால் அபி மயக்கம் அடைகிறாங்க. அடுத்து வந்து ராகவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெட்டியில் அடைச்சி வந்து மண்ணு கீழே போட்டுடுறாங்க. இங்கே அபி எல்லா இடமும் வந்து ராகவை தேடி அலையிறாங்க. அப்புறம் வந்து அபி கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்த. அங்கே வந்து நம்ம ராகவ் கட்டியிருந்த அந்த கயிறு கிடைக்கிது. அதை பார்த்து வந்து அபி அந்த இடத்த கண்டுபிடிச்சி தோன்றாங்க. அப்போ தான் ராகவ் இருக்கிறது பார்த்துட்டு அபி அலறி துடிக்கிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அபி வந்து ராகவ் உயிரை காப்பாற்றுறாங்க. ராகவ் வந்து அபி கட்டிட்டு அழுறாரு. அந்த டைமில் வந்து ராகவ் கிட்ட தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே அபி வந்து சொல்கிறாங்க. நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் இல்லாமல் வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது கேட்ட ராகவ் நிம்மதி அடைகிறார். 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆகாஷும் அனுவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், இது நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பா. அந்த பாவி வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தான், இவ்வளோ பிரச்சனையிலையும் வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே வந்து அவன் தான் இதை செஞ்சுருப்பானா அதுதான் தெரியல, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அவன் அப்படி செஞ்சுதானா அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் கிட்ட வந்து எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு, எப்படி வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவ் வந்து என்னோட எதிரி தான் சொல்கிறான், ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, எதிரி எப்படி உங்களை கூட்டின்னு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பண்ண முடியும், அதனால் வந்து கண்டிப்பாக அந்த பாவி தான் இதெல்லாம் செஞ்சுருப்பான், முரளி தான் எல்லாம் செஞ்சுருப்பான்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாகவே கிளம்பணும், ஏன்னா அஞ்சலி அக்கா நம்மளுக்காக காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து அஞ்சலியோட ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்போது கரெக்டாக அஞ்சலி வந்து என் தம்பி வந்தால் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போக பார்க்குறாங்க. ஒரு கை வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து வளையல் போட்டு விடுது. அப்படியே அஞ்சலி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் வந்து நிற்கிறாரு. தலையில் கட்டோடு நிற்கிறது பார்த்தா அஞ்சலி வந்து ரொம்ப பதறி போகிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லைக்கா சின்ன காயம் தான், எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அக்கா நான் வளையல் போட்டு விடுவான்னு, போட்டு விடுறா உனக்காக தானே வெயிட் பண்ணுறா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வளையல் போட்டு விடுறாங்க. அப்புறம் குங்குமம்லாம் வச்சு விடுறாரு. அவங்களுக்கு வந்து பன்னீர் தெளித்து அதுக்கப்புறம் சந்தனம்லாம் வச்சு விடுறாரு. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல, நீ வருவேன் தானே இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன், ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னா, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால தான் லேட் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே சந்தோஷமாக வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்க்குற முரளிக்கு அப்படியே தலைக்கால் புரியல, ஒன்றுமே புரியல. முரளி அப்படியே யோசிக்கிறாரு, இப்படி இவன் வந்தான், எல்லோரும் இப்படி கூட்டு வந்தான், அபி இப்படி கூட்டிகிட்டு வந்தா இவனை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. அப்போ அபி கிட்ட வராங்க. என்ன முரளி சார் ஒன்றும் புரியலையா, எப்படா நம்ம வந்து அடைச்சி வச்சோமே இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா, இப்போ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா வேறு எப்படி பேசுறது, நான் உண்மையாக தானே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பந்தம் என்றைக்குமே வந்து போக முடியாது, அவர் என்னை விட்டு போக வாய்ப்பே இல்லை. அந்த கடவுள் வந்து எங்களுக்கு துணை இருக்கார், அந்த முருகன் தான் எங்களை சேர்த்து வச்சுருக்காரு. உங்களை மாதிரி மனுஷ பிறவிங்க என்ன பண்ணாலும் அதை வந்து முருகன் சும்மா இருக்க மாட்டார் பார்த்துக்கிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அப்படி நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்க, நான்லாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்றாரு. நீ பண்ணையான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் நிரூபிப்பேன், நீ பண்ணியிருக்கணும், அப்போ இருக்கடா இந்த அபி யாருன்னு தெரிச்சுப்படா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அச்சா இப்படி ஆயிடுச்சு, இப்போ அபியும் ராகவும் ஒன்றா ஆகிட்டாங்களே, இதனால் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு வந்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து அவருக்கு செய்கிறாங்க. உட்கார வச்சு அவருக்கு வந்து அவர் சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மையாக எல்லோரும் சந்தோஷமாகறாங்க. ஆனால் முரளியால் தாங்கிக்க முடியாமல் செம்ம டென்ஷனாக அங்கே இருக்க பொருளெல்லாம் வந்து அப்படியே உடைச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா கையில் வந்து அப்படியே வந்து கீறிடிச்சு ரத்தம் வருது. இப்படி தான் இருக்கும் என் புருஷனுக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படியே பார்த்து முறைக்கிறாங்க அவரை.